மதிப்புக்குரிய சகோதரிகளே, மனைவிமார்கள் கணவன்மார்கள் அவர்களுக்கு செய்த நல்ல காரியங்களை மறந்து நன்றி கெட்டத்தனமாக கதைக்க கூடாது. இதை மார்க்கம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தடவை சஹாபா பெண்களுக்கு பக்கத்திலே போகிறார்கள். ஒரு கூட்டத்துக்கு பக்கத்திலே சென்று, பெண்களே நீங்கள் சதகா செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ஏனென்றால் நரகம் எனக்கு எடுத்து காட்டப்பட்ட போது இந்த நரகத்தில் அதிகமாக பெண்களைத்தான் நான் கண்டேன் என்று சொன்னார்கள். அப்ப உடனே ஒரு சஹாபி பெண்மணி எழும்பி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எதனால் பெண்கள் அதிகம் நரகத்துக்கு போகிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் 2 காரணங்களை சொல்கிறார்கள். முதலாவது காரணம், நீங்கள் அதிகமாக லானத் செய்கிறீர்கள், சாபம் இடுகிறீர்கள். எடுத்ததுக்கெல்லாம் சாபம். நடந்துகிட்டு போகக்குள்ள ஒரு கல்லொண்டு கால் அடிச்சிடும். உடனே சொல்றது ஹராபா போன கல்லு, கல்ல திட்டுறது. சில பெண்கள் தங்களுடைய சொந்த பிள்ளைகளையே திட்டுவார்கள், லானத் செய்வார்கள். இந்த லானத் பெண்கள் நரகத்துக்கு போறதுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. இரண்டாவது காரணம் சொல்லுகிறார்கள், கணவன்மார்களுக்கு நன்றி கெட்டவர்களாக நீங்கள் நடக்கிறீர்கள். அது எப்படி என்றால், காலம் முழுக்க வருஷ கணக்கில் உங்களுடைய கணவன்மார்கள் உங்களுக்கு கேட்பதையெல்லாம் வாங்கி தருவார்கள், எல்லா கடமைகளையும் சரியா செய்வாங்க. ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு குறை விட்டால் அல்லது நீங்க கேட்டது உங்களுக்கு வாங்கி தரவில்லை என்றால் உங்களோட கணவனை பார்த்து நீங்க சொல்லுவீங்க, உன்னால் நான் என்ன சுகத்தை கண்டேன் என்று சொல்லுவீர்கள், உன்னால் எனக்கு என்ன கிடைத்தது என்று சொல்லிவிடுவீர்கள். இதுதான் உங்கள் கணவன்மார்களுக்கு நீங்கள் நன்றி கெட்டவர்களாக நடக்கிறீர்கள் என்பதற்கான அடையாளம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். மதிப்புக்குரிய சகோதரிகளே, இது பெண்கள் நரகத்துக்கு போறதுக்கு காரணமாக அமைகிறது. பெண்களிடத்திலே இருக்கக்கூடிய இயல்பான தன்மை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். கணவன்மார்கள் செய்த நல்ல விடயங்களை ஒரு மணி நேரத்தில், ஒரு நிமிடத்தில் நன்றி கெட்டத்தனமாக கதைத்து நாம் அதை அப்படியே நிராகரித்து விடக்கூடாது.